வணக்கம் நண்பர்களே, வாழ்க வளமுடன் நலமுடன் வாழ்க வையகம். எல்லாரும் ஆண்டவன் புண்ணியத்தில் எல்லாரும் நல்லா இருக்கணும், நல்லா இருப்பீங்கன்ற இதில் இன்றைக்கி நம்ம பதிவுக்குள்ளே போகலாம். இன்று ஒரு தகவல் சுதமாக யூடியூப் சேனலில் எல்லாரும் கேட்டுக்கிட்டு இருக்கிற பதிவு தான். நிறைய பேர் கமெண்ட் செக்ஷனில் போட்டிருந்தீங்க இந்த பதிவு பற்றி நம்ம சேனலில் போடுங்கன்னு. இது என்ன அப்படி ஒரு வழிபாடுனா, இது வருஷத்தில் 4 நாள், அதுவும் தமிழ் மாதத்தில் முதல் நாள் வரக்கூடிய ஒரு அற்புதமான வழிபாடு. பலன் ரெட்டிப்பு மடங்கு. எப்படி இந்த முறையில் நம்ம வழிபாடு செஞ்சாங்கன்னா நமக்கு பலன் கண் முன்னே பல கோடி கடன்களும் காணாமல் போகக்கூடிய ஒரு அற்புத வழிபாடு. அப்படி என்ன வழிபாடா? ஒன்றுமே இல்லை, எல்லாருக்கும் தெரிஞ்ச வழிபாடு. இப்போ சமீப காலமாக 1 வருடமாக 2 வருடமாக இது எல்லாரும் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிற வழிபாடு தான். ஆனால் நம்ம சேனலில் இப்போ தான் நம்ம போட ஆரம்பித்தோம். நிறைய பேர் கமெண்ட் செக்ஷன் வந்துடுச்சு, இந்த இது திருப்பி எப்போ வருது, நீங்கள் சீக்கிரமே போடுங்கன்னு. அதனால் இப்போ நான் ஒரு வாரத்துக்கு முன்னாடியே நம்ம சேனலில் இப்போ போட ஆரம்பிச்சிருக்கேன். சரி, இது என்னென்னா ஒன்றும் இல்லை, கோவில் வழிபாடு தான். அதுவும் இது முழுக்க முழுக்க பெருமாள் வழிபாடு, வேறு ஒன்றும் இல்லை. இதுக்கு டைமிங் மட்டும்தான் ரொம்ப ரொம்ப வித்தியாசமான இருக்கிறது. ஏன்னா இது இந்த வழிபாடு ஆரம்பிக்கிறதே நள்ளிரவு தான் ஆரம்பிக்கும். எப்போது? நள்ளிரவு 1:30 மணிலேருந்து அடுத்த நாள் 10 மணி வரைக்கும். என்ன அப்படின்னா, நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு வழிபாடு, பெருமாள் வழிபாடு, விஷ்ணுபதி புண்ணிய காலம். இது என்னங்க அப்படின்னா, அதாவது நமக்கு வாழ்க்கையில் பல பிரச்சனைகள் இருக்கும். கடன் பிரச்சனை இருக்கலாம், சொத்து பிரச்சனை இருக்கலாம், நோய் நொடி இல்லாத ஒரு வாழ்க்கை நம்ம கேட்போம் இல்லையா? அந்த மாதிரி ஒரே வீட்டில் நோய் நொடி ஏகப்பட்ட பிரச்சனைகள் இருக்குது அப்படின்றவங்க, இந்த பிரச்சனைக்கு என்ன செஞ்சால் சரியாகும்னே தெரியலன்ற ஒரு பிரச்சனைகள், இதுக்கு வழியே தெரியல அப்படின்ற பிரச்சனைகள், எதுவாக இருந்தாலும் என்ன மாதிரியான பிரச்சனை அத்தனையும் தவிடு பொடியாக்கி நமக்கு வாழ்க்கையில் ஒரு நிரந்தர தீர்வு கிடைக்கிறதுக்கு உண்டான ஒரு அற்புத பரிகாரம்னு சொல்லலாம், வழிபாடுன்னு சொல்லலாம். இது அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான வழிபாடு, பெருமாள் வழிபாடு. வருடத்தின் 4 நாட்கள். பொதுவாகவே பெருமாள் வழிபாடுனாலே முதல்ல தாயாருக்கு போய் நம்ம தாயார்கிட்ட விண்ணப்பம் பண்ணணும். என்ன, ஐயனை பார்க்க போகிறேன், அதனால் என்னோட வேண்டுதலை தாயி நீ மனமிறங்கி கேட்டுக்கிட்டு அதை அப்படியே போய் ஐயா கிட்ட சொல்லிடுங்கன்னு சொல்லிட்டு முதல்ல தாயார்கிட்ட நம்ம வேண்டுதலை விண்ணப்பிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் பெருமாளையே நம்ம போய் வழிபாடு பண்ணணும். இதுதான் ஒரு வழக்கமான வழிபாடு, இந்த பெருமாள் கோவிலே வழிபாடு பண்ணுறது. இப்போ இந்த இதுக்கு நம்ம பதிவுக்கு வருவோம். என்ன இப்போது இது என்ன பண்ணணும், ஏது பண்ணணும்? இது ஃபுல்லாக கொடிமர வழிபாடு. கொடிமரத்தை சுற்றணும். எப்படி சுற்றணும்? கையில் பூக்களோ ஏதோ ஒன்று கவுண்டிங் வச்சுக்கணும். எத்தனை கவுண்டிங்? 27 பூக்கள். 27 பூக்கள் வச்சுக்கலாம், இல்லை 27 எதை வேணாலும் நீங்கள் வச்சுக்கலாம். எந்த மலர் கிடைக்குதோ வச்சுக்கலாம். ஏன்னா எதுக்கு மலர் சொல்கிறோம்னா, எது வேணாலும் வச்சுக்கலாம். எதுக்கு மலர் சொல்கிறோம்னா, மலரை கொண்டு வந்து நம்ம சுற்றி சுற்றி அந்த கொடிமரத்தில் வைக்கும்போது கொடிமரத்துக்கு ஒரு அர்ச்சனை பண்ணின புண்ணியம் பலன் நமக்கு கிடைக்கும். அதனால தான். சரி, இந்த வழிபாடு எப்படி பண்ணோம்னா, நள்ளிரவு 1:30 மணிக்கு ஆரம்பித்து காலையில் 10 கரெக்டாக தமிழ் மாதத்தில் முதல் தேதி. தமிழ் மாதம் ஒவ்வொரு தமிழ் மாதத்துலேயும் ஒரு முதல் நாள் தான். அது எல்லா தமிழ் மாதமும் கிடையாது, 4 நாள் தான். ஸோ அது என்னென்னன்றது நான் பின்னாடி சொல்கிறேன். எப்படி வழிபாடு பண்ணணும்னு முதல்ல சொல்லிடுவோம். ஸோ முதல்ல பெருமாள் கோவிலில் பெரும்பாலும் எப்படி வழிபாடு பண்ணால், முதல்ல கொடிமரத்தில் விழுந்து கும்பிட்டு தான் நம்ம கோவிலையே சுற்றி வரணும். அதுவும் கொடிமரத்தை விழுந்து கும்பிட்டு தாயார்கிட்ட போய் நம்ம விண்ணப்பத்தை செஞ்சுட்டு அப்புறம் பெருமாள்கிட்ட போய் நம்ம போகிறதுக்குள்ளே தாயார் பெருமாள்கிட்ட சொல்லிடுவாங்க நம்ம வேண்டுதல்ன்றது ஒரு ஐதீகம். சரி, அப்படி என்னங்க பண்ணணும்? இதுன்னா கொடிமரம், அதாவது மூலவர் கருவறையை ஒட்டி இருக்கிற ஒரு கொடிமரம். நம்ம அந்த கொடிமரத்தை சுற்றி அப்படியே மூலவரை சுற்றி வழிபாடு பண்ணி வந்தால் ஒரு ரவுண்டு, அது ஒரு சுற்று வரும்போது நமக்கு ஒரு பூ கையில் கரெக்டாக 27 பூக்கள் எடுத்துருப்பாங்க. சாமந்தி பூ, மல்லி, எது கிடைக்குதோ 27 உதிரி பூக்கள் கொண்டுப்பாங்க. ஒவ்வொரு சுற்றி வரும்போதும் கரெக்டாக அந்த கொடிமரத்தாண்ட ஒரு பூவை வைங்க. அப்போ தான் நமக்கு கவுண்டிங் கரெக்டாக வரும். ஏன்னா எதுக்கு நம்ம கரெக்டாக 27 பூக்கள் கொண்டு போகிறோம்னு சொல்கிறோன்னா, நம்ம கவுண்ட் பண்ணுறது மைண்ட் இருந்துச்சுன்னா நம்ம சுற்றி வரும்போது கடவுள் வழிபாடு, கடவுள் மந்திரம், அவருக்கு உண்டான அந்த பதிகங்கள் சொல்கிறதெல்லாம் நம்ம மறந்து போயிடும். அதனால்
கையில் நாம் இந்த மாதிரி பூக்களோ பொருளோ வச்சு சுற்றி வந்து போட்டோம்னா சுற்றி வரும்போது அவரோட நாமத்தை நம்ம சொல்கிறது அவ்வளோ ஒரு சிறப்பு. ஒவ்வொரு சுற்றிட்டு வரும்போதும் அவரோட நாமத்தை சொல்லணும். உங்களுக்கு என்ன அவருக்கு உண்டான ஓம் நமோ நாராயணா அது கூட சொல்லலாம். கோவிந்தா, கோபாலா, ஏழுகுண்டாரோட வெங்கட்ரமணா, கோவிந்தா கோவிந்தா அந்த நாமத்தை சொல்லலாம். இல்லை எனக்கு பெருமாளோட பதிகங்கள் தெரியும், அவருக்கு உண்டான விஷ்ணு சகஸ்ரநாமம் தெரியும், அவருக்கு உண்டான ஸ்ரீ ராம ராம ராமேதி ரமேநாம நமோ நாமோ சகஸ்ரநாம தத்துல்யம் வாரநாம நமானன் வரானனே அப்படின்ற அந்த பதிகத்தும் சொல்லலாம். ஸோ நமக்கு என்ன தெரியுமோ ஒவ்வொரு சுற்றி வரும். ஆனால் சுற்றி வரும்போதெல்லாம் பெருமாள் நினைப்பு இருக்கணும். அவரோட நாமாவளி மட்டும்தான் நாம் சுற்றி வரணும். எனக்கு சகஸ்ரநாமம் தெரியாதுங்க, எதுவும் தெரியாதுங்கன்னா கோவிந்தா கோவிந்தா அது மட்டுமே சொன்னாலுமே போதும். இல்லை ஓம் நமோ நாராயணாய நமக, இல்லை பெருமாளே அப்படின்னு சொல்லி சரணாகதி அடைஞ்சிட்டு கூட நம்ம அந்த கொடிமரத்தை சுற்றி வரலாம். கையில் பூக்கள் இருக்கும்போது நமக்கு அந்த மந்திரம் பாராயணம் பதிகங்கள் சொல்கிறது ரொம்ப ஈஸி. அதனால தான் கையில் பூ கவுண்டிங் கரெக்டாக கையில் பூக்கள் வச்சா 27. அது ஏன் 27 வச்சுருக்காங்க? நமக்கு இந்த வழிபாடு ஏன் பண்ணுறோம்? நம்ம பிரச்சனை தீர்க்கணும். அந்த பிரச்சனை தீர்க்கும் போது 27 நட்சத்திரத்துக்கு உண்டான அனைத்து கிரக தோஷங்களும் அனைத்து கிரக பலனும் நமக்கு வந்து சேரும். இப்போ தான் நம்மளோட மெயின் டாபிக். அப்படி என்ன நமக்குன்னா, நம்ம தலையெழுத்து விதி எதுவாக இருந்தாலும் அதை மாற்றத்துக்கு உண்டான ஒரு வல்லமை படைத்த காலம் தான் இந்த விஷ்ணுபதி புண்ணிய காலம். வருடத்தில் 4 நாட்கள் சொன்னோம் பார்த்தீங்களா? அது என்ன? வைகாசி 1, ஆவணி 1, கார்த்திகை 1, மாசி 1. இந்த 4 மாதம்தான் நமக்கு விஷ்ணுபதி புண்ணிய காலம் இருக்கக்கூடிய வருடத்தில் 4 நாள். தமிழ் மாதத்தில் முதல் நாள், அதுவும் இந்த குறிப்பிட்ட 4 மாதத்தில் மட்டும்தான். ஸோ இப்போ நமக்கு சித்திரை முடிஞ்சு வைகாசி வரப்போகுது. அதனால தான் ஒரு வாரத்துக்கு முன்னாடியே நம்ம சேனலில் இதை நான் அப்லோட் பண்ணுறேன். எப்படி வழிபாடு பண்ணோம்? நள்ளிரவு 1:30 மணிக்கு ஆரம்பிக்கும், காலை 10:30 மணி வரைக்கும் தான். ஸோ நம்ம நள்ளிரவு போக முடியாது. எல்லா கோயில்களுமே காலையிலேயே நமக்கு வழிபாடு ஆரம்பிச்சிடும். எல்லா கோவிலும் வழிபாடு ஆரம்பிச்சிடும். 6 மணிக்கெலாம் கோவில் திறந்துருவாங்க. சில கோவிலில் வந்து 4:30 மணி பிரம்ம முகூர்த்தத்திலே திறந்துருவாங்க. ஸோ அதனால் காலையில் 6 மணிக்கு போனீங்கன்னா பொதுவாகவே பெருமாள் கோவிலில் முதல்ல கொடிமரத்தில் விழுந்து கும்பிட்டு தாயாரை சேவிச்சுட்டு அப்புறம் பெருமாள் தாயார்கிட்ட விண்ணப்பத்தை சொல்லிட்டு பெருமாள்கிட்ட கும்பிட்டு திருப்பி கொடிமரத்தாண்டை வந்து நம்மளுடைய அனைத்து வேண்டுதலும் கொடிமரத்தாண்டை மட்டும்தான் சொல்லணும். இது நல்லா தெரிஞ்சுங்க. கோவில் கருவறையில் வர எங்கேயுமே சொல்லக்கூடாது, கொடிமரத்தாண்டை மட்டும்தான் சொல்லணும். ஸோ இதுதான் வழிபாடு. இது எப்போ வருதுன்றது இப்போ தெரியணும்ல. இப்போ நமக்கு May 15, அப்போ தான் வைகாசி 1 நமக்கு ஆரம்பிக்குது. அதோடு சேர்ந்து சிவராத்திரியும் வருகிறது. ரொம்ப ரொம்ப அற்புதமான திருநாள். ஸோ பெருமாளுக்கும் உண்டான வழிபாடும் கிடைக்கும், பலனும் கிடைக்கும். அன்னைக்கு நம்ம சுற்றி வரனால சிவனோட அருளும் நமக்கு சேர்ந்து கிடைக்கும். ஒரு அற்புத திருநாள், தவற விடாதீங்க. காலையில் முந்தின நாள் நைட்டு 1:30 மணிலேருந்து அடுத்த நாள் காலையில் 10:30 மணி வரைக்கும் தான். சரி, என்னங்க பதிகம் ஸ்லோகம் சொல்லணும்னா இந்த ஸ்லோகம் தான். ஸ்ரீதர் ஸ்ரீச ஸ்ரீனிவாச ஸ்ரீநிதி ஸ்ரீவிபாவன ஸ்ரீதர ஸ்ரீகர ஸ்ரேய ஸ்ரீமா லோகத்ரயாச்ரயாய. ஸ்லோகம் 2 இது எல்லாருக்கும் தெரியும். ஸ்ரீராம ராம ராமேதி ரமே ராமே மனோரமே சகஸ்ரநாம தத்துல்யம் ராமநாம வராணனே. சரி, இது வரைக்கும் தெரிஞ்சாலுமே போதும், சந்தோஷம். இல்லை ஓம் நமோ நாராயணா அவரோட மந்திரத்தை அந்த நாமாவளியை சொன்னாலுமே போதும். அதை விட இந்த திருமங்கை ஆழ்வார் ஒரு அழகான பாசுரத்தை நமக்கு அருளி செஞ்சிருக்காரு. ஏன் தெரியுமா? இந்த ஒரு பாசுரத்தில் நம்ம குலம் தழைக்கும், நம்ம சந்ததிகள் தழைக்கும், நமக்கு செல்வம் பெருகும், நம்மளோட பிரச்சனைகள் அனைத்தும் தீரும். ஒரு அற்புதமான ஒரு பதிகம்தான். குலம் தரும் செல்வம் தந்திடும் அடியார் படுத்துயர் ஆயின எல்லாம் நிலம் தரும் செய்யும் நீள் விசும்பு அருளும் அருளோடு பெருநிலம் அளிக்கும் வளம் தரும் மற்றும் தந்திடும் பெற்ற தாயினும் ஆயின செய்யும் நலம் தரும் சொல்லை நான் கண்டுகொண்டேன் நாராயணா என்னும் நாமம். எவ்வளவு அழகா சொல்றாரு. எந்த நாமத்தை சொல்றாரு பார்த்தீங்களா? ஓம் நமோ நாராயணாய நமகன்னு நம்ம சொல்றோமே அந்த நாமத்தை தான். என்ன மக்களே, கண்டிப்பா இந்த பதிவு உங்க எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும். பெருமாள் கோவிலுக்கு போங்க. நேரம் சொல்லியிருக்கேன், 15ஆம் தேதி மே மாதம் காலையில் 10:30 உங்களோட இந்த வழிபாடு முடிச்சிருங்க. கண்டிப்பாக தாயார் செல்வ நலன்களை, நமக்கு இந்த காலத்தில் பிரச்சனை பணப்பிரச்சனை தானே, கண்டிப்பாக நமக்கு தாயார் நம்ம கேட்டபடி நினைத்தபடி நமக்கு நடத்தி தருவாங்க. இந்த வழிபாடு வருடத்தில் 4 நாட்கள் மட்டும்தான் வரும். தயவு செஞ்சு தவற விட்டுறாதீங்க. வைகாசி 1, மே 15 இப்படி வழிபாடு பண்ணி பாருங்க. கண்டிப்பாக
அதோட மந்திரமும் சொல்கிறோம், அதோட பதிகங்களும் சொல்கிறோம், ஸ்லோகங்களும் சொல்கிறோம், பதிகத்தையும் சொல்கிறோம். இதை விட நமக்கு வேறு என்ன கிடைக்கும்? கண்டிப்பாக நம்ம நினச்சது நிறைவேற்றி கொடுப்பார் பெருமாளும் தாயாரும். இந்த விஷ்ணுபதி புண்ணிய காலத்தை மறந்துடாதுங்க.